மசாலா சேர்க்குறோம். மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிளறிடலாம். இந்த மசாலா அந்த அரைச்ச மிக்சியை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். இந்த மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கோம். ஸோ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னொரு கிளறி இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு இங்கே விட்டுலாம். அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்கும், அதனால தான் தாளிக்கிறப்போ ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. பட் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற எண்ணெய் வந்து இதோடு சேர்ந்து வரப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். இன்னும் கொதிக்க தான் விட போகிறோம், அதனால் கல் உப்பு போடலாம். சப்போஸ் நீங்கள் லேட்டாக உப்பு போடுறதுன்னா சால்ட்டு, டேபிள் சால்ட்டு போட்டுருங்க, ஏன்னா சேராது. இப்போ ஏன்னா இது நம்ம கிண்டி நம்ம கொதிக்க தான் ஒரு கொதி